அன்புள்ள சகோதரர்களை, சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம், அவருடைய முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சில இடங்களிலே மரண தருவாயில் இருக்கிறவரை சூழ்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவார்கள். பிள்ளைகள் எல்லாம் அல் குர்ஆனை எடுத்து ஓதிக்கொண்டிருப்பதை நிறையவே நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலரை ஹயர் பண்ணி ஓத வைப்பார்கள். மௌலவிகளை, மதரசாக்களில் ஓதுகிற மாணவர்களை அழைத்து வந்து பெற்றோரை சூழ உட்கார்ந்து தொடர்ந்து எப்போது மரணம் வரும் என்பது தெரியாது, ஆனால் மரண படுக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது புரிகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய ஆசை நல்ல ஆசை. நம்முடைய பெற்றோருக்கு நல்ல மரணம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வாறு செய்கிறார்கள். இன்னும் சில இடங்களிலே வேறு சில துஆக்களை, புர்தா போன்ற பாடல்களை எல்லாம் ஓதக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் மார்க்கம் என்பது கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதுதான் மார்க்கமாகும். நாம் நினைத்ததெல்லாம் மார்க்கமாக முடியாது. உண்மையிலே லக்கீனு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குர்ஆன் ஓதுவது அல்லது வேறு பாடல்களை படிப்பது, வேறு துஆக்களை, திக்ருகளை ஓதுவது மார்க்கமாக இருந்தால் அதையும் சொல்லித் தந்துதான் இருப்பார்கள். சில நேரங்களில் சில சகோதரர்கள் ஒரு ஆதாரத்தை முன்வைப்பார்கள். அஹ்மத், அபு தாவூத் போன்ற ஹதீஸ் நூல்களில் வருகிறது, இக்ரஉ அலா மௌதாக்கும் யாசீன், மரணப்படுக்கையிலே இருக்கிறவர்களுக்கு யாசீன் சூராவை ஓதுங்கள் என்று வருகிறது. இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து சில அறிஞர்கள் யாசின் ஓத முடியும் என்று சொல்கிறார்கள். யாசின் ஓதுவது சுன்னா என்கிறார்கள். யாசின் ஓதுவதை வலியுறுத்தவும் செய்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த ஹதீஸினுடைய தரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் தான் அவர்கள் அந்த ஃபத்வாவை கொடுத்திருப்பார்கள். இந்த ஹதீஸினுடைய தரத்தை தேடி பார்க்கிற போது பழைய இமாம்களில் ஹதீஸ் பகுப்பாய்வு கலையிலே தேர்ச்சி பெற்ற ஷாஃபி மதுஹபை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு அறிஞர் தான் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய தல்ஹீசுல் ஹபீர் என்கிற நூலிலே இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் நவவி என்பவரும் ஹதீஸ் துறையிலே ஈடுபாடு உள்ள ஒரு அறிஞர், ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அறிஞர். அவரும் தன்னுடைய அல் அத்கார் என்கிற நூலிலே இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே யாசின் ஓதுவது தொடர்பாக வரக்கூடிய இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். பலவீனமான ஹதீஸை கொண்டு நாம் அமல் செய்ய முடியாது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மரண தருவாயில் இருக்கிற ஒருவரை நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் அந்த இடத்தில் நாம் நல்ல வார்த்தைகளைத்தான் பேச வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அதை. மரண தருவாயில் இருக்கிற ஒருவருக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டு அவருடைய மனம் புண்படக்கூடிய முறையில் அல்லது அவரை சபிக்கக்கூடிய முறையில் வார்த்தைகளை பேசுவது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் நல்லதை பேசுங்கள், அவருக்காக துஆ செய்யுங்கள். நல்லதை பேசுங்கள். மரண தருவாயில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு நல்லதை பேசுங்கள், அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் கேட்கிற துஆவுக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும் மலக்குகள் ஆமீன் சொல்லுகிறார்கள். இப்ப மரண தருவாயில் இருக்கிற ஒருவரோடு மிக கவனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும்.